அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற மக்களுக்கான ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது வாங்க வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நம்மளுடைய நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பொருட்கள் அப்படிங்கிறதையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கேஒய்சி அப்படிங்கிறத பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே அந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ 5 வயது குழந்தையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கைரேகை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்திருக்காது. அதே போல் 70 வயது முதியவர்களாக இருக்காங்கனால அவங்களுடைய அந்த ஏஜ் ஃபேக்டர் காரணமாக அந்த ஒரு சிலருக்கு ரேகை விழாத காரணத்தினால அவங்கள பயோமெட்ரிக் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவே மற்ற மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த பயோமெட்ரிக்கை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரேஷன் கார்டு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ரேஷன் கார்டை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கான ரேஷன் அப்படிங்கிறத பெற்றுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டு செல்லுபடி ஆகாமல் போகும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் எல்லா மக்களுமே கண்டிப்பாக அந்த கேஒய்சி அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கணும். அதே போல் வயதானவர்களுக்கு வீடு வீடிற்காக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க, அவங்களால ரேஷனில் பொருள் பெற முடியாது அப்படின்றதுக்காக விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும், அதாவது வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேஷன் கடையில் இருந்து ஒரு சில மாதங்கள் ரேஷன் பொருள் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷன் அட்டை செல்லுபடி ஆகாமல் போயிடும் அப்படின்ற அறிவிச்சிருக்க காரணத்தினால 70 வயதிற்கு மேற்பட்டவர் எப்படி பயன்பெற முடியும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நேரடியாக நாங்களே உங்களுக்கான ரேஷன் பொருட்களை வழங்கிடுவோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை முடிக்க உங்களுக்கு வெறும் சில காலங்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை விட்டுட்டோம் அப்படின்னா இனி வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காகத்தான் அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த ரேஷன் திட்டத்தின் கீழே தான் நம்ம மக்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்களை பெற்று பயனடைந்து வந்துட்டுருக்கோம். இப்போ ரேஷன் கார்டில் இருந்து நீங்கள் அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மக்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டு வைத்திருக்கிற மக்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். ஏன்னா ரேஷன் கார்டு இல்லாத மக்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் குறிப்பாக ரேஷன் கார்டு இல்லாத மக்கள் எல்லாருமே ரேஷன் அட்டை அப்படிங்கிறத அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் இ சேவை மையம் சென்றும் உங்களுக்கான புதிய ரேஷன் அட்டையை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ரேஷன் அட்டை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கேஸ் இணைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது கேஸ் இணைப்பு வேணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கேஸ் இணைப்பு அப்படிங்கிறது அவ்வளோக்கா சரிபார்க்கறது இல்லை. பட் இப்போ அப்ளை பண்ணுற எல்லா மக்களுக்குமே நீங்கள் கேஸ் பதிவு பண்ண புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ரேஷன் கார்டுகளே வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் எல்லா மக்களுமே ரேஷன் கார்டு இல்லாதவங்க அப்ளை பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கிறது இனி வரும் காலங்களில் நமக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய பல சலுகைகள் மற்றும் புதிய புதிய அப்டேட்டுகளை வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா குறிப்பாக இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய 1000 ரூபாய் பெறுவதற்குமே அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் ரேஷன் கார்டு இல்லாத காரணத்தினால் அந்த ரூபாய் 1000 அப்படிங்கிறதையும் பெற முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லா மக்களுமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதன் மூலமாக நம்ம ரேஷன்லேருந்து மலிவு விலையிலையும் பொருட்களையும் பெற்றுக்கலாம், இலவசமாகவும் பொருட்கள் பெற்றுக்கலாம். ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளுமே நமக்கு கிடைக்கவும் செய்யும்.
அதே போல் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து நமக்காக அந்த ஒரு நாள் முதல்வன் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து ரேஷன் கார்டு இல்லாத மக்களும் வந்து கண்டிப்பாக ரேஷன் கார்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அதில் வந்து உங்களுக்கான சலுகைகள் அப்படிங்கிறதையும் வந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுற மக்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கான ரேஷன் கார்டு அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடியே வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரேஷன் கார்டுகளை வந்து வச்சுருக்குறாங்க. அந்த கார்டு மூலமாக தான் அவங்களுக்கான இலவச ரேஷன் மட்டுமல்லாமல் நிறைய திட்டங்கள் கீழே வந்து உதவிகளுமே வந்து நம்மளுடைய அரசாங்கம் வழங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கோம். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்குமே எவ்வளவு ரேஷன் வந்து கிடைக்கும் என்பது வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போ குறிப்பாக வந்து 30 கிலோ அரிசி 12 கிலோ அரிசி அப்படின்றது வந்து அவங்களுடைய அட்டையின் விதத்தை பொறுத்து அவங்களுக்கான ரேஷன் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இது குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பொருட்களுடைய தன்மை வந்து மாறுபடும். அதே போல் 4 பேர் இருக்கிற குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கான பொருட்களின் எண்ணிக்கை மாறுபடும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் ரேஷன் கார்டில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கான இலவச ரேஷன் கிடைப்பது வந்து நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு அரசு வந்து இலவச ரேஷன் வசதியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நன்மையை பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது தேவை. அந்த ரேஷன் கார்டில் வந்து கேஒய்சி அப்டேட்டு அப்படிங்கிறதையும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து எதுவுமே வாங்க முடியாதும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஒய்சியே அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து 6 மாதங்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து பொருட்கள் வாங்கவில்லை அப்படின்னாலும் அந்த அட்டைகளும் வந்து உங்களுக்கு கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டுன்னு நமக்கு இருந்தால் மட்டும் போதும், பட் அதிலிருந்து பொருட்கள் வந்து வாங்க தேவையில்லை, அதாவது எங்களுக்கான அந்த இலவச பொருட்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து வாங்காமையும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும் போதே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அட்டைகள், அதாவது ரேஷன் அட்டை அப்படிங்கிறது அடையாளத்திற்கான ஒன்றாக மட்டும் இருந்தால் போதும், எங்களுக்கு அதிலிருந்து மாதந்தோறும் இலவச பொருட்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வகையான அட்டைகள் வந்து இருக்குது. அதன் கீழே வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இகேஒய்சி பண்ணலை அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமுமே வந்து கண்டிப்பான ஒன்றா வந்து மாறிடுச்சு. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே வந்து இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் செய்யலை அப்படின்னா ரேஷன் கார்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து வந்து உங்களுக்கான இலவச ரேஷன் வசதி எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கால அவகாசம் வந்து இருக்கா அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்குள்ளே வந்து நீங்கள் போய் இகேஒய்சி அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதற்கான கால இடைவெளி வந்து அதிகப்படுத்தியும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ரேஷன் கார்டில் வந்து கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய மக்களுக்கு வந்து 3 மாத காலம் வந்து அவகாசம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அப்டேட்டை வந்து முடிச்சும் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து முடிக்காதவங்க வந்து கண்டிப்பாக முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து முடிக்காத மக்களுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் திட்டத்திலிருந்து பெயர் நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரேஷன் அட்டையில் வந்து எப்படி வந்து கேஒய்சி வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்கள் மாநில அரசின் பிடிஎஸ் போர்ட்டலுக்கு வந்து சென்று அங்கே வந்து உங்களுடைய அந்த முகப்பு பக்கத்தில் வந்து ரேஷன் கார்டு சேவை, மின் சேவை மற்றும் பிற விருப்பங்களை வந்து பார்த்துக்கலாம். அதில் இருந்து இகேஒய்சி என்பதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேஷன் கார்டு எண்ணை வந்து அதில் வந்து நீங்கள் உள்ளிட்ட பிறகு உங்களுடைய ஆதார் மூலம் வந்து சரிபார்க்க வேண்டும். இதற்கான மொபைல் எண் ஆதாரில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே போல் ஆதார் அட்டையிலும் வந்து அதே மொபைல் எண் இருக்கணும். அந்த ரெண்டுமே வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து உள்ளிட்ட பிறகு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கான இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுமே அந்த இகேஒய்சி அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஏன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பாக செய்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே